எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இந்த பொன்னசங்கர் பாடல் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்னால் நகரத்திலிருந்து அவங்க வந்தது. மயில்சாமி, கந்தசாமி, பழனிவேல் 3 பேர் வந்து இங்கே ஒரு 5-6 வருஷம் கிரமம் போட்டு அங்கே ஆத்திரா பார்க்க நடத்தினாங்க. அந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த கதையை அவங்க 3 மாதம் வச்சு பாடுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் இந்த மாரி டிவி கிடையாது, இந்த மாரி சீரியல் கிடையாது, சினிமா அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நல்ல விஷயத்தை கேட்கணுங்கிற எண்ணம் இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லாத போச்சு. இந்த பழக்கம் மாறியதற்கு காரணம் நாம் நம்முடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய வழி வந்தவர்களையும் நமது முன்னோர்களையும் நாம் மறந்துட்டோம். கிட்டத்தட்ட 30-35 வருடங்களாக இந்த கதையெல்லாம் பாடுவது நின்று போச்சு. இந்த கதையை ஏன் பாட வேண்டும், இந்த கதையை எதற்காக வந்து இப்போ தீரன் கலைக்குழு சார்பாக இன்னைக்கு பாடுகிறோம்னா அப்படியே இந்திய பண்பாடு குடும்பங்களை சார்ந்திருக்கிறது. இந்தியாவில் வந்து இது வெளிநாட்டில் இல்லை, இந்தியாவில் இந்திய பண்பாடு குடும்பங்களை தான் சார்ந்தது. ஒவ்வொரு குடும்பமும் தான் இந்த பாரதத்தினுடைய அடிநாதம். இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பி, அப்பா அம்மா, மாமன் மைத்துனன், ஊரில் இருக்கிறவங்க, இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் நல்லா இருக்கும். இந்த விஷயங்களை எல்லாம் கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்னால் மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், அண்ணன் தம்பி உறவு எப்படி இருந்தது, அண்ணன் தங்கை உறவு எப்படி இருந்தது, மாமன் மைத்துனன் உறவு முறை எப்படி இருந்தது, இதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்ப இங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க, உங்க ஐயன் பேர் தெரியும், ஐயனோட ஐயன் பேர் யாருக்காவது தெரியுமா? அடுத்த வருஷம் பார்க்கலாம். யாருக்கும் தெரியாது. என்ன காரணம்னா நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. ஒருத்தர் இருக்காருன்னா அவங்க அப்பா பள்ளி போடுறா, அவங்க அப்பா வேலை போடுறா, அவங்க அப்பா பள்ளி போடுறா இருப்பார், இல்லைங்க வேலை போடுறா இருப்பார். அதுக்கு முதல்ல இருக்கிறது யாருக்கும் தெரியாது. கார் இது பூச்சி வச்சிருந்தாங்கன்னா அந்த பத்திரத்தில் இருக்கும் போது வேற எந்த நிகழ்வும் தெரியாது. இன்னைக்கு நம்ம குளத்தில் இருக்கிற பெண்களுக்கு அவர்கள் என்ன கூட்டம்னு தெரியாது, அம்மாயும் என்ன கோயில் தெரியாது, அது குலதெய்வம் எங்க இருக்குன்னு தெரியாது. இப்படி எல்லாம் ஆனதற்கு காரணம் டிவி, சினிமா, இதை தவிர வேற யாரையும் நாம் ஃபாலோ பண்றது. செல்லு சினிமா நடிகை அதுல கொலைக்கிழமை அதுலதான் இருக்கு. சினிமா நடிகனை என்னைக்கு நாமெல்லாம் ஹீரோவா ஏற்றுக்கிட்டு ஆரம்பிச்சோமோ அப்பவே நம்முடைய பண்பாட்டு சிதைவு ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு இந்த பாடலை ஏன் உங்கள் முன்னால் நாங்கள் பாடுகிறோம், எதற்காக இதை எடுத்திருக்கிறோம்னா, அண்ணன் தம்பி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பொன்னரும் சங்கரும் தான் உதாரணம். அண்ணன் தம்பியாக இருப்பவன் தன்னுடைய தங்கைக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தவர்கள் பொன்னரும் சங்கரும். தந்தையும் தாயையும் எப்படி வைத்து காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் அண்ணன்மார்கள். அதே போல மகனையும் மகளையும் எப்படி காப்பாற்ற வேண்டும், எப்படி வளர்த்த வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்தவர்கள் குன்னுடையானும் தாமரை அரியணாச்சி. அதே சமயம் மாமன் மைத்துனன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்தவர்கள் மலைக்குழுந்தா கவுண்டனும் பவளாத்து கண்டிச்சு. இவையெல்லாம் நமக்கு எவ்வளவு தெரியும் என்று கூட தெரியாது. யார் இவங்க எல்லாம்? மலைக்குழுந்தா கவுண்டர், பவளாத்தா கவுண்டர், ஆலாத்தா கவுண்டர், கோலாத்தா கவுண்டர், இவங்க எல்லாம் யாரு? இவர்களுக்கு பெருமுடியா கூடத்தில் இருக்கிறவங்களுக்கே இவங்களை பத்தி தெரியாது, மணி கூடத்தில் இருக்கிறவங்களுக்கே தாவரநாச்சி பத்தி தெரியாது. ஏன் நமக்கு இது தெரியவில்லை? நாம் நம்முடைய சரித்திரத்தையும் வரலாற்றையும் இழந்து நிற்கிறோம். நம்மை யார் என்று நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் தீரன் கலைக்குழு இதை எடுத்திருக்கிறது.